வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவை அழிக்க நினைக்கும் நாடுகளுடைய படைபலத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 9, மாலத்தீவு. மாலத்தீவு இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியாவுக்கு அருகாமையில் அமைந்துள்ள ஒரு மிகச்சிறிய இஸ்லாமிய நாடு. இந்நாட்டில் வாழக்கூடிய 98.7% மக்கள் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றாங்க. 1965ஆம் ஆண்டு மாலத்தீவு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து கடந்த 2023ஆம் ஆண்டு வரை சுமார் 58 ஆண்டுகளா மாலத்தீவோட உள்நாட்டு அரசியல்ல இந்தியாவோட தலையீடு மிகப்பெரிய அளவில் இருக்கு. கடந்த ஆண்டு மாலத்தீவின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய முகமது மொய்சு அவர்கள் தீவிர இந்திய எதிர்ப்புணர்வு கொண்டவரா இருக்காரு. மொய்சு இந்தியாவிற்கு எதிராக சீனா, பாகிஸ்தானுடன் மிக நெருக்கமான ராணுவ உறவுகளை கொண்டிருக்காரு. மாலத்தீவின் உள்நாட்டு விவகாரங்கள்ல இந்தியாவின் தொடர்ச்சியான தலையீடு, காசா போர் தொடங்கியதிலிருந்து இந்தியாவின் இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாடு, இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியான இந்தியாவின் ஆயுத உதவி, இந்திய ராணுவ வீரர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக காசா, லெபனானில் போரிடுவது போன்ற காரணங்களால மாலத்தீவு மக்களிடையே இந்தியா மீதான வெறுப்புணர்வு அதிகரிக்க மிக முக்கிய காரணமா இருந்திருக்கு. உலக புவிசார் அரசியல்ல மிக முக்கியமான வகிபாகத்தை கொண்டுள்ள மாலத்தீவை சீனா இந்திய பெருங்கடலை கட்டுப்படுத்த மிக முக்கிய தளமாக பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. மாலத்தீவில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரிப்பது இந்தியாவின் தேசிய பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா பார்க்கப்படுது. மாலத்தீவின் தேசிய ராணுவம் 1892ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. இவங்களோட ராணுவத்துல 18,000 ராணுவ வீரர்கள் இருக்காங்க. மாலத்தீவு தரைப்படையில ஒட்டுமொத்தமா 35 கவச வாகனங்கள் இருக்கு. மாலத்தீவோட விமானப்படையில 9 போர் விமானங்கள் இருக்கு. இதுல காம்பேக்ட் ட்ரோன்ஸ் 6ம், ஹெலிகாப்டர்ஸ் 2ம் அடங்கும். மாலத்தீவு கடற்படையில ஒட்டுமொத்தமா 12 பேட்ரோல் வெசல்ஸ் இருக்கு. இவங்களோட ஆர்மி பட்ஜெட் $104 மில்லியன், அதாவது இந்திய மதிப்புல 883 கோடி. நம்பர் 8, ஆப்கானிஸ்தான். ஆப்கான் இந்தியாவின் வடமேற்கு எல்லை பகுதியில் அமைந்துள்ள ஒரு இஸ்லாமிய நாடு. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஆப்கானில் சோவியத், அமெரிக்க ஆதரவு அரசாங்கங்கள் இருந்த காலகட்டங்கள்ல மட்டும்தான் இந்தியா ஆப்கான் உறவு சுமூகமான நிலையில இருந்திருக்கு. தாலிபன்கள், முஜாஹிதீன்களின் ஆட்சி காலத்துல ஆப்கான் பாகிஸ்தான் உளவு அமைப்புடன் இணைந்து காஷ்மீரில் இந்தியாவிற்கு எதிரான ஆயுத குழுக்களுக்கு ஆயுத உதவிகளையும், நிதி உதவிகளையும், ராணுவ பயிற்சிகளையும் வழங்கினாங்க. இதற்கு எதிர்வினையாக இந்திய உளவு அமைப்பான ரா 1991ஆம் ஆண்டிலிருந்து ஆப்கான் முஜாஹிதீன்கள் தாலிபன்களுக்கு எதிரான வடக்கு கூட்டணிக்கு ரஷ்யா, ஈரான், அமெரிக்கா, தஜிகிஸ்தான் போன்ற நாடுகளுடன் இணைந்து ஆயுத உதவிகளையும் உளவு தகவல்களையும் அளிச்சிட்டு வராங்க. இந்தியா ஆப்கான் மோதலோட உச்சகட்டமா 1999ஆம் ஆண்டு தீவிரவாதிகளால் இந்தியன் ஏர்லைன் விமானம் ஆப்கானுக்கு கடத்தி செல்லப்பட்டது. இந்த சம்பவம் 2 நாட்டு உறவுகளை மேலும் மோசமாக்கியது. கடந்த 2001ஆம் ஆண்டு அமெரிக்க கூட்டுப்படைகள் ஆப்கான் மீது போர் தொடுத்த போது இந்தியா அமெரிக்க படைகளுக்கு தளமாகவும் ரா உளவு தகவல்களையும் அமெரிக்காவுக்கு அளிச்சாங்க. ஆப்கானில் தாலிபன்கள் அரசாங்கம் அகற்றப்பட்ட பிறகு ஆப்கானுடன் இந்தியா சுமூகமான உறவையே ஏற்படுத்தி கொண்டிருந்தாங்க. இந்த நிலையில கடந்த 2021ஆம் ஆண்டு அமெரிக்க கூட்டுப்படைகள் ஆப்கானை விட்டு வெளியேற தொடங்கியவுடன் தாலிபன்கள் ஆப்கான் அரசுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுல தாக்குதல் நடத்திய போது ஆப்கான் அரசுக்கு இந்தியா பெரிய அளவுல ஆயுத உதவிகளை வழங்கினாங்க. இருந்தபோதும் தாலிபன்கள் அமெரிக்க பொம்மை அரசை வீழ்த்தி ஆப்கானின் ஆட்சி அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றி கொண்டாங்க. ஆப்கானின் தாலிபன் ராணுவ படை 1997ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. ஆப்கான் ராணுவத்துல 80,000 போர் வீரர்கள் இருக்காங்க. இவங்களோட தரைப்படையில ஒட்டுமொத்தமா 6555 போர் தளவாடங்கள் இருக்கு. ஆப்கான் விமானப்படையில 13 போர் விமானங்கள் இருக்கு. இதுல டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட்ஸ் 4ம், ஹெலிகாப்டர்ஸ் 9 அடங்கும்.
ஆப்கனோட ஆர்மி பட்ஜெட் $1.1 பில்லியன், இந்திய மதிப்புல 9340 கோடி. நம்பர் 7, இலங்கை. இலங்கை 1948ஆம் ஆண்டு பிரிட்டனிடமிருந்து சுதந்திரம் அடைஞ்சாங்க. இலங்கை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இலங்கையின் ஆட்சி அதிகாரம் பௌத்த சிங்களர் வசமே இருந்து வந்திருக்கு. சிங்களர்கள் இந்தியா இலங்கையின் உள்விவகாரங்களில் தலையிடுவதை சுதந்திரம் அடைந்ததிலிருந்தே மிகப்பெரிய அளவுல எதிர்த்துட்டு வராங்க. அதே சமயம் இலங்கை தமிழர்கள் இந்திய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து வந்தாங்க. இந்தியா சிங்களர்களின் அடக்குமுறைகளுக்கு எதிராக தமிழர்களுக்கு துணை நிற்கும் என நம்பியிருந்தாங்க. இலங்கை சிங்கள அரசு இந்தியாவிற்கு எதிராக சீனா, பாகிஸ்தான், அமெரிக்காவுடன் மிக நெருக்கமான பாதுகாப்பு உறவுகளை கொண்டிருந்தாங்க. 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரின் போது இலங்கை பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாட்டையே எடுத்திருந்தாங்க. பாகிஸ்தான் போர் விமானங்கள் இலங்கை வான்பரப்பை பயன்படுத்தவும் எரிபொருள் நிரப்பவும் அனுமதி தந்திருந்தாங்க. இலங்கை உள்நாட்டு போரின் போது இந்திரா காந்தி அவர்கள் தலைமையிலான இந்திய அரசாங்கம் தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையே எடுத்திருந்தாங்க. ஆனா இந்திரா காந்தி அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு பிரதமராக பதவியேற்ற ராஜீவ் காந்தியின் தவறான வெளியுறவு கொள்கையால இந்தியா இலங்கை தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க தொடங்கினாங்க. ராஜீவ் காந்தியின் உத்தரவின் பேரில் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட அமைதிப்படை ஈழத்தமிழர்கள் 25,000 பேரை இனப்படுகொலை செய்தது. இதனால் ஈழத்தமிழர்கள் இந்தியா மீது வைத்திருந்த நம்பிக்கையும் பறிபோனது. இலங்கையில் விடுதலை புலிகள் பலமாக இருந்த 1990 முதல் 2009ஆம் ஆண்டு வரை இலங்கையிலும் இந்திய பெருங்கடலிலும் சீனா, அமெரிக்காவின் ஆதிக்கம் பெரிய அளவுல இல்லாம இருந்தது. ஆனா கடந்த 2009ஆம் ஆண்டு இலங்கை ராணுவம் இந்தியா, சீனா, பாகிஸ்தான், ஈரான், இஸ்ரேல், ரஷ்யா, உக்ரைன் உள்ளிட்ட 18 நாடுகளுடைய துணை கொண்டு விடுதலை புலிகளை வீழ்த்திய பிறகு இலங்கை மண்ணில் சீனாவின் ராணுவம் ஆழமாக வேரூன்ற தொடங்கியது. கடந்த 2009ஆம் ஆண்டிற்கு பிறகு இந்திய பெருங்கடல் பகுதியில சீனாவின் ஆதிக்கம் மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. கடந்த 76 ஆண்டுகால இந்திய இலங்கை உறவு என்பது இந்திய வெளியுறவுத்துறை மற்றும் ராவின் படுதோல்வியாகவே பார்க்கப்படுது. இலங்கை ராணுவம் 1949ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. இலங்கை ராணுவத்துல 4,36,000 ராணுவ வீரர்கள் இருக்காங்க. இவங்களோட தரைப்படையில ஒட்டுமொத்தமா 4,097 போர் தளவாடங்கள் இருக்கு. இதுல டேங்குகள் 182, ராணுவ வாகனங்கள் 3,708 அடங்கும். இலங்கை விமானப்படையில 86 போர் விமானங்கள் இருக்கு. இதுல ஃபைட்டர் ஜெட்ஸ் 5, ஹெலிகாப்டர்ஸ் 55 அடங்கும். இலங்கை கடற்படையில 270 போர்க்கப்பல்கள் இருக்கு. இதுல பேட்ரோல் வெசஸ் 59, ஃப்ரிட்ஜெட்ஸ் ரக போர்க்கப்பல் 5 அடங்கும். இலங்கையோட ஆர்மி பட்ஜெட் 10,855 கோடி. நம்பர் 6, பங்களாதேஷ். பங்களாதேஷ் 1971ஆம் ஆண்டு இந்தியாவின் உதவியுடன் பாகிஸ்தானிடமிருந்து பிரிந்து தனி நாடாக உருவானாங்க. கடந்த 54 ஆண்டுகளா பங்களாதேஷின் உள்நாட்டு அரசியல்ல இந்தியாவின் தலையீடு மிகப்பெரிய அளவில் இருந்து வந்தது. இந்த நிலையில் கடந்த 2014ஆம் ஆண்டு பிஜேபி இந்தியாவின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு கடந்த 10 ஆண்டுகள்ல இந்தியாவில் இஸ்லாமியர்கள் மீதான அடக்குமுறை மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. மேலும் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோவில் கட்டப்பட்டது, காசா போரில் இந்தியாவின் இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாடு போன்ற காரணங்களால் பங்களாதேஷ் மக்களிடையே இந்தியா மீதும் இந்துக்கள் மீதும் மிகப்பெரிய அளவுல வெறுப்புணர்வு அதிகரிச்சிருக்கு. இந்த நிலையில கடந்த ஆகஸ்ட் மாதம் பங்களாதேஷில் அமெரிக்க உளவு அமைப்பான CIA-வும் பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI-யும் இணைந்து இந்தியாவிற்கு ஆதரவான ஷேக் ஹசீனா அவர்களுடைய ஆட்சியை மிகப்பெரிய மக்கள் புரட்சியை ஏற்படுத்தி அகற்றி தங்களுக்கு சாதகமான ஒரு அரசாங்கத்தை அமைச்சாங்க. இந்த நிலையில கடந்த வாரம் இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் இந்து இளைஞர்கள் சிலர் இஸ்லாமிய சிறுவர்களை ஜெய் ஸ்ரீராம் என கூற சொல்லி காலணியால் தாக்கிய வீடியோ வெளியாகி உலகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவத்திற்கு பிறகு பங்களாதேஷில் இந்துக்கள் மீதும் இந்து கோவில்கள் மீதான தாக்குதல்
மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு. மேலும் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில கடந்த சில வாரங்களா மிக கடுமையான ராஜதந்திர மோதலும் வெடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ் இந்தியாவிற்கு எதிராக எல்லை பகுதியில மிகப்பெரிய அளவுல தங்களோட படைபலத்தை அதிகரிச்சிருக்காங்க. இதற்கு எதிர்வினையாக இந்தியாவும் பங்களாதேஷ் எல்லை பகுதியை பலப்படுத்திட்டு வராங்க. பாகிஸ்தான் சீனாவுக்கு அடுத்தபடியா தற்போது பங்களாதேஷ் எல்லை பகுதியிலும் போர் மேகம் சூழ்ந்திருக்கு. பங்களாதேஷ் ராணுவம் 1971ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. பங்களாதேஷோட ராணுவத்துல 69,63,000 ராணுவ வீரர்கள் இருக்காங்க. இவங்களோட தரைப்படையில ஒட்டுமொத்தமா 13,955 போர் தளவாடங்கள் இருக்கு. இதுல ராணுவ வாகனங்கள் 13,100, MLRS 71 அடங்கும். பங்களாதேஷ் விமானப்படையில 216 போர் விமானங்கள் இருக்கு. இதுல ஃபைட்டர் ஜெட்ஸ் 44, ஹெலிகாப்டர்ஸ் 73 அடங்கும். பங்களாதேஷ் கடற்படையில 117 போர்க்கப்பல்கள் இருக்கு. இதுல மெயின் வார்ஃபேர் 5, சப்மரீன்ஸ் 2 அடங்கும். பங்களாதேஷோட ஆர்மி பட்ஜெட் $7 பில்லியன், இந்திய மதிப்புல 58,800 கோடி. நம்பர் 5, கனடா. இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 1960ஆம் ஆண்டு வரை இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான உறவு சுமூகமாகவே இருந்து வந்தது. அதன் பிறகு பனிப்போர் காலகட்டத்தில் இந்தியா சோவியத் அணிக்கு மாறத் தொடங்கியதும் கனடா இந்தியா உறவில் விரிசல் ஏற்பட தொடங்கியது. 1974ஆம் ஆண்டு இந்தியா முதலாக அணு ஆயுத சோதனை நடத்திய போது கனடா இந்தியா மீது மிக கடுமையான பொருளாதார தடைகளை விதிச்சிருந்தாங்க. 1984ஆம் ஆண்டுகள்ல இந்தியாவிலிருந்து பஞ்சாபை பிரித்து சீக்கியர்களுக்கு காலிஸ்தான் என்ற தனிநாடு வேண்டி பல போராளி குழுக்கள் பஞ்சாபில் மிகப்பெரிய கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். காலிஸ்தான் ஆதரவு போராளி குழுக்களுக்கு கனடா மிகப்பெரிய அளவுல நிதி உதவிகளையும் ராஜதந்திர உதவிகளையும் வழங்கியிருந்தாங்க. பஞ்சாப் கிளர்ச்சியை இந்தியா மிக கடுமையாக அடக்கியதை கனடா சர்வதேச அரங்குல மிக கடுமையா எதிர்த்தாங்க. மேலும் கனடா காலிஸ்தான் ஆதரவு போராளிகளுக்கு அரசியல் அடைக்கலமும் கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில கடந்த ஆண்டு காலிஸ்தான் ஆதரவு சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் என்ற அமைப்பின் தலைவர் ஹர்தீப் சிங் நிஜார் அவர்களை இந்திய உளவு அமைப்பான ரா இந்தியாவின் மிக ஆபத்தான தாதாவான லாரன்ஸ் பிஸ்னோயின் ஆட்களை வைத்து கனடாவில் படுகொலை செய்தனர். இந்த சம்பவம் இரண்டு நாடுகளுடைய உறவை மிகப்பெரிய அளவுல சீர்குலைத்துள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து கனடா இந்தியாவில் தனது 3 துணை தூதரகத்தை மூடி தனது ராஜதந்திரிகளை வெளியேற்றியிருக்காங்க. இந்த இரண்டு நாடுகளுமே பரஸ்பரம் மற்ற நாடுகளை தனது உள்விவகாரங்களில் தலையிடுவதாக குற்றம் சாட்டியிருக்காங்க. மோதலின் உச்சகட்டமா கனடா தங்களோட குடிமக்களை இந்தியாவிற்கு செல்ல வேண்டாம் என்றும் இந்தியா தனது குடிமக்களை கனடாவிற்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிச்சிருக்காங்க. கனடாவின் ராணுவம் 1968ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. இவங்களோட ராணுவத்துல 1,00,000 ராணுவ வீரர்கள் இருக்காங்க. கனடாவோட தரைப்படையில ஒட்டுமொத்தமா 18,128 போர் தளவாடங்கள் இருக்கு. இதுல டேங்குகள் 74, ராணுவ வாகனங்கள் 18,054 அடங்கும். கனடாவின் விமானப்படையில 375 போர் விமானங்கள் இருக்கு. இதுல ஃபைட்டர் ஜெட்ஸ் 65, ஹெலிகாப்டர்ஸ் 143 அடங்கும். கனடாவின் கடற்படையில 67 போர்க்கப்பல்கள் இருக்கு. இதுல ஃப்ரிட்ஜெட் ரக போர்க்கப்பல் 12, சப்மரீன்ஸ் 4 அடங்கும். கனடாவோட ஆர்மி பட்ஜெட் $27 பில்லியன், இந்திய மதிப்புல 2,29,000 கோடி. நம்பர் 4, பாகிஸ்தான். பாகிஸ்தான் இந்தியாவுடன் 4 பெரிய போர்களில் ஈடுபட்டிருக்காங்க. காஷ்மீரில் இந்தியாவிற்கு எதிரான போராளி குழுக்களுக்கு பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவுல ஆதரவுகளை வழங்கிட்டு வராங்க. இதற்கு எதிர்வினையாக இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிரான பலுசிஸ்தான் போராளிகளுக்கு இந்திய உளவு அமைப்பான ரா பெரிய அளவுல ஆயுத உதவிகளையும் நிதி உதவிகளையும் ராணுவ பயிற்சிகளையும் வழங்குறாங்க. பாகிஸ்தான் அமெரிக்க உளவு அமைப்பான CIA உடன் இணைந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் பங்களாதேஷில் இந்தியாவிற்கு ஆதரவான ஆட்சியை அகற்றி தங்களுக்கு சாதகமான ஒரு அரசாங்கத்தை அமைச்சிருக்காங்க.
மேலும் இந்தியாவிற்கு எதிராக பங்களாதேஷிற்கு மிகப்பெரிய அளவுல ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்யவும் முன் வந்திருக்காங்க. பாகிஸ்தான் ராணுவம் 1947ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் ராணுவத்துல 17,04,000 போர் வீரர்கள் இருக்காங்க. இவங்களோட தரைப்படையில ஒட்டுமொத்தமா 58,857 போர் தளவாடங்கள் இருக்கு. இதுல ராணுவ வாகனங்கள் 50,523, MLRS 602 அடங்கும். பாகிஸ்தான் விமானப்படையில 1434 போர் விமானங்கள் இருக்கு. இதுல அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் 352, ஃபைட்டர் ஜெட்ஸ் 387 அடங்கும். பாகிஸ்தான் கடற்படையில 114 போர்க்கப்பல்கள் இருக்கு. இதுல டெஸ்ட்ராயர்ஸ் 2, கவர்ட்ஸ் ரக போர்க்கப்பல் 7 அடங்கும். பாகிஸ்தானோட ஆர்மி பட்ஜெட் $6.34 பில்லியன், இந்திய மதிப்புல 53,338 கோடி. நம்பர் 3, துருக்கி. பாகிஸ்தானுக்கு சீனாவுக்கு அடுத்தபடியா மிக நெருக்கமான ராணுவ கூட்டாளியா துருக்கி இருக்காங்க. இதுவரை நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவுல ஆயுத உதவிகளை வழங்கியிருக்காங்க. காஷ்மீர் விவகாரத்தில் காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு சொந்தமான நிலப்பரப்பு என்று சர்வதேச அரங்கில் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை துருக்கி பல முறை எடுத்திருக்காங்க. இந்திய உளவு அமைப்பான துருக்கி வெகு விரைவில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தன்னுடைய கூலிப்படையான சதாத் ஆயுத குழுவை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலைநிறுத்த இருப்பதாக குற்றம் சாட்டியிருக்காங்க. மேலும் பங்களாதேஷில் இந்தியாவுக்கு எதிரான ஆட்சி அமைவதற்கு துருக்கி உளவு அமைப்புகள் சதி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் இருக்கு. துருக்கி பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம் நடைபெற்ற பிறகு பெரிய அளவுல ராணுவ தளவாடங்களை பங்களாதேஷிற்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இந்தியா துருக்கிக்கு எதிராக ஈரான், அர்மேனியா, கிரீஸ், சைப்ரஸ் போன்ற நாடுகளுடன் மிக நெருக்கமான பாதுகாப்பு உறவுகளை கொண்டிருக்காங்க. துருக்கி ராணுவத்துல 8,83,900 போர் வீரர்கள் இருக்காங்க. இவங்களோட தரைப்படையில ஒட்டுமொத்தமா 60,400 போர் தளவாடங்கள் இருக்கு. இதுல ஆர்டிலரி சிஸ்டம்ஸ் 1,747, MLRS 286 அடங்கும். துருக்கி விமானப்படையில 1069 போர் விமானங்கள் இருக்கு. இதுல ஃபைட்டர் ஜெட்ஸ் 205, அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் 111 அடங்கும். துருக்கி கடற்படையில 186 போர்க்கப்பல்கள் இருக்கு. இதுல மெயின் வார்ஃபேர் 11, கவர்ட்ஸ் ரக போர்க்கப்பல் 9 அடங்கும். துருக்கியோட ஆர்மி பட்ஜெட் $40 பில்லியன், இந்திய மதிப்புல 3,36,000 கோடி. நம்பர் 2, சீனா. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான 77 ஆண்டுகால தீர்க்கப்படாத எல்லை பிரச்சனை உலக புவிசார் அரசியல்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. உலகின் 2வது பெரிய வல்லரசான சீனாவை எதிர்கொள்ள அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா, ஆஸ்திரேலியா, வியட்நாம் போன்ற நாடுகளுடன் இந்தியா வலுவான ராணுவ உறவுகளை ஏற்படுத்தியிருக்காங்க. அதே சமயம் சீனா இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகளான பாகிஸ்தான், நேபாளம், மியான்மர், பங்களாதேஷ், ஆப்கன், ஸ்ரீலங்கா, மாலத்தீவு என அனைத்து நாடுகளிலும் வலுவான பாதுகாப்பு உறவுகளை கொண்டிருக்காங்க. இந்த நாடுகள்ல இந்தியாவுக்கு எதிரான ராஜதந்திர நகர்வுகள்ல சீனா பெரிய அளவிலான வெற்றிகளையும் பெற்றிருக்காங்க. சீன மக்கள் விடுதலை ராணுவம் 1927ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. சீன ராணுவத்துல 31,70,000 போர் வீரர்கள் இருக்காங்க. இவங்களோட தரைப்படையில ஒட்டுமொத்தமா 1,87,764 போர் தளவாடங்கள் இருக்கு. இதுல டேங்குகள் 5,000, ராணுவ வாகனங்கள் 1,74,300 அடங்கும். சீன விமானப்படையில 3,304 போர் விமானங்கள் இருக்கு. இதுல ஃபைட்டர் ஜெட்ஸ் 1,207, அட்டாக் ஏர்கிராப்ட்ஸ் 371 அடங்கும். சீன கடற்படையில 730 போர்க்கப்பல்கள் இருக்கு. இதுல டெஸ்ட்ராயர்ஸ் 50, சப்மரீன்ஸ் 61 அடங்கும். சீனாவோட ஆர்மி பட்ஜெட் $227 பில்லியன், இந்திய மதிப்புல 19,27,660 கோடி. நம்பர் 1, அமெரிக்கா. இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 2000ஆம் ஆண்டு வரை அமெரிக்காவுடன் ஒரு சுமூகமான அரசியல் உறவு இருந்ததே இல்லை.
இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடைபெற்ற 4 பெரிய போர்கள்லயுமே அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டையே எடுத்திருந்தாங்க. குறிப்பா 1971ஆம் ஆண்டு போரில் இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா தனது விமானம் தாங்கி போர்க்கப்பலை களமிறக்கியிருந்தாங்க. இந்தியாவின் அணு ஆயுத தயாரிப்பு முயற்சியை தடுத்து நிறுத்த அமெரிக்கா இந்தியாவின் மிக முக்கியமான அணு விஞ்ஞானிகளை படுகொலை செய்திருந்தாங்க. இந்தியாவின் அணுசக்தியின் தந்தைன்னு அழைக்கப்படக்கூடிய ஹோமி பாபா அவர்களுடைய மரணம், இந்தியாவின் முன்னாள் பிரதமர்களான ராஜீவ்காந்தி, லால் பகதூர் சாஸ்திரியின் மரணத்தில் கூட சிஐஏவின் சதி நடவடிக்கைகள் பெரிய அளவுல இருந்திருக்கு. இந்தியாவின் அணு ஆயுத தயாரிப்பு முயற்சியை தடுத்து நிறுத்த முயன்ற அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை உருவாக்க மிகப்பெரிய அளவுல தொழில்நுட்ப உதவிகளை வழங்கியிருந்தாங்க. இந்த உலகத்துல வல்லரசு கனவோட பயணிக்கும் எந்த ஒரு நாட்டையும் அமெரிக்கா தன்னோட முதன்மை எதிரியா தான் கருதுவாங்க. ரஷ்யாவை வீழ்த்துவதற்கு உக்ரைன், சீனாவை வீழ்த்துவதற்கு தைவான், ஈரானை வீழ்த்துவதற்கு சவுதி, வடகொரியாவை வீழ்த்துவதற்கு தென்கொரியா போல இந்தியாவை வீழ்த்த அமெரிக்கா கடந்த காலகட்டங்கள்ல பாகிஸ்தானை ஒரு ப்ராக்சியா பயன்படுத்தினாங்க. அந்த வரிசையில இப்ப புது நாடா பங்களாதேஷ அமெரிக்கா உருவாக்கியிருக்காங்க. அமெரிக்காவின் ராணுவம் 1775ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவின் ராணுவத்துல 21,27,500 போர் வீரர்கள் இருக்காங்க. இவங்களோட தரைப்படையில ஒட்டுமொத்தமா 3,68,282 போர் தளவாடங்கள் இருக்கு. இதுல டேங்குகள் 4,657, ராணுவ வாகனங்கள் 3,60,000 அடங்கும். அமெரிக்காவின் விமானப்படையில 13,209 போர் விமானங்கள் இருக்கு. இதுல ஃபைட்டர் ஜெட்ஸ் 1,854, அட்டாக் ஏர்கிராப்ட்ஸ் 896 அடங்கும். அமெரிக்காவின் கடற்படையில 472 போர்க்கப்பல்கள் இருக்கு. இதுல டெஸ்ட்ராயர்ஸ் 75, சப்மரீன்ஸ் 64 அடங்கும். அமெரிக்காவோட ஆர்மி பட்ஜெட் $831 பில்லியன், இந்திய மதிப்புல 70,57,000 கோடி.